ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுரைக்காய் சட்னி. வழக்கமாக நம்ம வந்து கூட்டு சாம்பாரில் அதை மாதிரி போட்டு செய்வோம், இல்லை பொரியல் பண்ணுவோம். இது வந்து சட்னியாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? சுரைக்காய் நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது நல்ல எலசான சுரைக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. காய் வந்து கொஞ்சம் முத்தி போயிருந்ததுன்னா அவ்வளோவா இது நல்லா இருக்காது, அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் சுரைக்காய் வாங்கும் பொழுது பிஞ்சு சுரைக்காவாக வந்ததுன்னா இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன், அதனால் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், விதையெல்லாம் எதுவுமே அவ்வளோவா இருக்காது. நல்லா இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதிலேருந்து விதையை எடுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோன்னா, எண்ணெயில் வதக்கும் பொழுது அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். இல்லைனா வந்துட்டு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டோம்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு பொறுமையாக இந்த பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயை தான் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து சுரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பொட்டுக்கல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து சுரைக்காவை சேர்த்துட்டு, தேங்காய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா பேருக்காக சேர்க்குறது தான். அதனால் வந்துட்டு ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் சேர்த்துக்கிட்டால் போதும், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு காயை சேர்த்தாச்சு, அடுத்து வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய் சேர்த்தாச்சு. இது கூட சின்ன துண்டு இஞ்சி. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் வந்து தனியாக வதக்கிக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கி எடுத்ததும் நம்ம எவ்வளோ காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காரம் போட்டாலும் இந்த காய் வந்து எடுத்துடும். ரொம்ப சப்புன்னு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து காயை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பச்சை மிளகாவையும் தனியாக நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இதை இப்போ ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதே இருக்கிற பேலன்ஸ் எண்ணெயில் தாளிப்பு போட்டுடலாம். வழக்கமாக போடுற தாளிப்பு தான். ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அடுத்து கடுகு கருவேப்பிலை போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பை சட்னியில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சுட சுட சூப்பராக நம்மளோட இந்த இட்லிக்கு வச்சு சாப்பிடும் பொழுது இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்மளோட சுரைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.